சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. புல்லட் ரயில் நம் தமிழகத்தில் எந்தெந்த ஊர்கள் வழியாக ஓடும், இதனுடைய கட்டணம் எப்படி இருக்கும், பயண நேரம் என்ன, இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. உலகத்தில் வளர்ந்த நாடுகளில் அதிவேக புல்லட் ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உதாரணம் சொல்லணும்னா ஜப்பான், சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் புல்லட் ரயில் சேவையானது தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. இந்தியாவும் வளர்ந்த நாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு விரைவான போக்குவரத்துக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதன்படி இந்தியாவிலேயே முதல் முறையாக புல்லட் ரயில் திட்டம் மும்பைக்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் இடையே தொடங்கப்பட இருக்கு. இதுக்கான பணிகள் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 508 கிலோமீட்டர் தூரத்தில் முதல் கட்டமா 2027 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயிலானது இயக்கப்பட உள்ளது. 2029க்குள்ள மும்பை அகமதாபாத் இடையே முழுமையான தொலைவுக்கு புல்லட் ரயில் ஓடப்போகிறது. மணிக்கு பல நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய புல்லட் ரயில்கள் பயணத்தை ரொம்பவே எளிமையாக்குகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க தினமும் சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கோ இல்லை ஹைதராபாத்துக்கோ வேலைக்காக போய் வரலாம். மும்பை அகமதாபாத்தை தொடர்ந்து எங்க மாநிலத்துக்கு புல்லட் ரயிலை கொண்டு வரணும் அப்படின்னு பல்வேறு மாநிலங்களும் போட்டி போட்டுக்கொண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வரிசையில தான் இரண்டாம் கட்டமாக தென்னிந்தியாவுக்கு, குறிப்பா நம் தமிழகத்துக்கு புல்லட் ரயில் திட்டமானது வரப்போகின்றது. சென்னை ஹைதராபாத் இடையே பாருங்க, மொத்தம் இருக்கக்கூடிய தொலைவு 780 கிலோமீட்டர். இந்த 780 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயில் இயக்குவதற்கான விரிவான திட்ட அறிக்கையானது தயாரிக்கப்பட்டு விட்டது. இதனை தெற்கு மத்திய ரயில்வே தமிழக அரசிடம் சமர்ப்பிச்சிருக்கிறேங்க. அதாவது ஏற்கனவே இந்த புல்லட் ரயிலானது திட்டமிடப்பட்டது. தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு இணங்க இந்த விரிவான திட்ட அறிக்கையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன மாற்றம் அப்படின்னா, திருப்பதியில் ரயில் நிலையம் அமைவது சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல சென்னையிலிருந்து கூடூர் வழியா ஹைதராபாத்துக்கு போற மாதிரி இந்த வழித்தடமானது திட்டமிடப்பட்டிருந்தது. இதுல திருத்தம் செய்யப்பட்டு தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று திருப்பதி வழியாக அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. திருப்பதி நமக்கெல்லாம் தெரியும், உலக அளவில் புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலம். அதாவது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகிறார்கள். நம் தமிழகத்திலிருந்து கூட அந்த வகையில் திருப்பதிக்கு பயணிகள் செல்வது அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று திருப்பதியில் நிலையமானது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் பாருங்க, அதாவது சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு ட்ரெயினில், அதாவது வழக்கமான ரயிலில் போனால் குறைந்தபட்சமாக 12 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த புல்லட் ரயிலானது அதாவது நடைமுறைக்கு வந்த பிறகு 12 மணி நேர பயணம் என்பது வெறும் 2 மணி நேரம் 20 நிமிடங்களாக குறைய போகின்றது. தமிழகத்தில் 2 இடங்களில் ஸ்டேஷன் அமைதுங்க. ஒன்று சென்னை சென்ட்ரல், மீஞ்சூர் வெளிவட்டச்சாலை அருகே ஒரு ஸ்டேஷன் ஒன்று வரப்போகுது. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் கமர்ஷியலாக டெவலப் பண்ண தலா 50 ஏக்கர் தேவைப்படுவதாக ரயில்வே தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கு. அதன்படி அந்த 50 ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகளானது விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மொத்தம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல்ல ஒரு நிலையம், அதைத் தொடர்ந்து மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் ஒரு நிலையம், ஆக மொத்தம் 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதையில் வழித்தடமானது அமைய இருக்கின்றது. சென்னை சென்ட்ரல்ல இருந்து, அதாவது தண்டையார்பேட்டை வழியாக மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வரைக்கும் மொத்தம் 11.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை வழியாக இந்த புல்லட் ரயில் போகிற மாதிரி இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நம் தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக சென்னையில் 61 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த புல்லட் ரயிலின் வழித்தடமானது அமைகின்றது. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நிலையங்கள் வருது. இதுக்காக தமிழகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 223 ஹெக்டேர் நிலமானது கையகப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இதில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா, இந்த புல்லட் ரயிலுக்காக ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ரூட் இருக்கு இல்லையா, இதில் வனப்பகுதி, அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் எதுவுமே வரவில்லை. அதனால சுற்றுச்சூழல் அனுமதி சீக்கிரமே கிடைத்துவிடும்னு ரயில்வே அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. திட்டமிட்டிருக்கக்கூடிய வழியில மொத்தம் 65 சாலைகள் குறுக்கே வருகின்றது. இது தவிர 21 உயரழுத்த மின்கம்பிகள் குறுக்கே வருவதாக கணக்கிடப்பட்டிருக்கு. இதே போல இந்த திட்டத்தில் என்ன சவால்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது சென்னைக்கு உட்பட்ட இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது போந்தவாக்கம், தச்சூர், விச்சூர், மாத்தூர், தண்டையார்பேட்டை, அதாவது இந்த பகுதிகளை ஒட்டி பார்த்தீங்கன்னா வழித்தடம் செல்ல இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற நெரிசல் எல்லாம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த ராட்சத எந்திரங்களை கொண்டு வருவாங்க. இதுவும் போக்குவரத்தும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இந்த நேரத்தில் நம்மிடையே ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், இப்போ இந்த புல்லட் ரயிலுக்கு வந்து உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்துறதுக்கே நமக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவாகும். அப்படி இருக்கும்போது நாட்டில் விமான நிலையங்களை கூடுதலாக தொடங்குவது பயனுள்ளதாக இருக்குமா, இல்லை இந்த புல்லட் ரயிலுக்கும் அதுக்கும் எந்த விதத்தில் அந்த வித்தியாசம் இருக்கும்? புல்லட் ரயிலோட விமான நிலையங்களை ஒப்பிடக்கூடாது. இதனுடைய போக்குவரத்து அமைப்பு வேறு. இது அதிகமான பயணிகளை மிக குறுகிய நேரத்தில் வசதியாக அழைத்து செல்வதற்கான ஒரு போக்குவரத்து. புல்லட் ரயில் ஒரு தடம் பெருநகரங்களை, இந்திய பெருநகரங்களை புல்லட் ரயில் இணைக்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய இலக்காக இருக்கிறது. இப்ப இரண்டாவது கட்டத்துல இப்ப சென்னை, ஹைதராபாத் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த பெருநகரங்களை நோக்கி இந்தியா நகரும். உலக வல்லரசு மற்ற பெரிய நாடுகளைப் போல இந்தியாவும் புல்லட் ரயில் திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அடுத்தடுத்து புல்லட் ரயில் பாதைகளை அமைக்க முயற்சிக்கும். அதுல வெற்றியை அடையும். நமக்கு இது இந்தியா போன்ற ஜாகிரபிக்கல பெரிய ஏரியா உள்ள நாடுகள்ல இந்த மாதிரியான அதிவேக போக்குவரத்து என்பது அவசியமாகும். சார், இப்போ விமான பயணத்தை நம்ம ஒப்பிடும்போது இந்த கட்டணம் எப்படி சார் இருக்கும் புல்லட் ரயிலுக்கு? அதாவது நடுத்தர மக்கள் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குமா? எப்படி நடுத்தர மக்கள் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக புல்லட் ரயில்கள் இருக்காது. அது இந்தியாவில் அதற்கான சாத்தியக்கூறுகள் உடனடியாக இல்லை. பட் உடனடியாக அதை செய்யப்படுத்துவதற்கான நிறைய மானியம் அரசு தருமானால் மட்டுமே இதை சாத்தியப்படுத்தலாம். அந்த பயணத்திற்கு மானியத்தை தரணும் அரசாங்கம். அப்படி தந்தா மட்டும்தான் கட்டணத்தை அவர்களால் குறைக்க முடியும். இல்லை என்றால் இது சாமானியர்களுக்கான போக்குவரத்து அல்ல. இது வியாபாரிகள், ஐடி ஊழியர்கள், கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள், அவசர தேவைகளுக்கு செல்பவர்களுக்கான ஒரு போக்குவரத்தாக, அதிவேக போக்குவரத்தாக இது இருக்கும். சார், இப்ப வழக்கமான ரயிலையும் புல்லட் ரயிலையும் ஒப்பிடும்போது அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி சார் இருக்கும்? இது சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இதுல புல்லட் ரயில்ல சாதாரண ரயில்கள் எவ்வளவு பேர் ஏற்றுறாங்களோ அந்த அளவுக்கு புல்லட் ரயில்களிலும் எண்ணிக்கை சீட்டுகள் அரேஞ்ச் பண்ண முடியும். அதற்கான இவர்கள் திட்டமிடுவதில் எத்தனை பெட்டிகள் கொண்ட புல்லட் ரயில்களை இணைக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். ஏற்கனவே இருக்கிற மும்பை அகமதாபாத் புல்லட் ரயிலுக்கான ரயில்கள் வாங்குவதிலே சீமென்ஸ் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தம் இன்னும் இறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அது புல்லட் அது கூட இடையில வந்தே பாரத் ரயில்களை மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பாதையில் இயக்கலாம் என்ற முயற்சிகள் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது பெட்டிகளை பொறுத்தது. தடம் அமைத்து விட்டால் எத்தனை பெட்டிகள் கொண்ட ரயில்களை இயக்கிறார்களோ அதற்கு தகுந்தாறு கூட பயணிகள் எண்ணிக்கை கூடுதலாக அதில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியும். சார், ஆண்டுதோறும் இப்ப ரயில் விபத்துகள் தொடர்கதையாகி வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த புல்லட் ரயில்கள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்த முடியுமா? நிச்சயமாக. புல்லட் ரயிலுடைய கட்டமைப்பு வேறு. புல்லட் ரயிலுக்கான ஸ்டாண்டர்ட் தரம் என்பது உலக அளவில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரத்தில் தான் கட்டுமானம் இருக்கும். அதற்கான தொழில்நுட்பம், அந்த டிராக்கினுடைய கெப்பாசிட்டி எல்லாமே மாறிவிட்டது. அது தனிப்பட்ட காரிடார், அது எலிவேட்டட் ஆகவும் அண்டர் கிரவுண்ட் காரிடாராகவும் வரும். அது எந்த விதமான குறுக்கீடுகளும் இருக்காது. அந்த பாதைகள் இந்தியாவுடைய திட்டமிடல் என்பது 250 கிலோமீட்டர் தான். ஃபர்ஸ்ட் அவங்க மும்பை அகமதாபாத்தே 250 கிலோமீட்டர் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் அதே தான் பண்ணுவாங்க. நம்ம 300-350 சப்சிக்வெண்டா தான் போவோம். முதல்ல 250 தான் நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருக்கிறோம். பட் தனி காரிடார், நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இதுல எந்த விதமான குறுக்கீடுகள் இருக்காது. அதற்கான உலக தரத்தில் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அது தொழில்நுட்பம், அதற்கான தொழில்நுட்பம் ரயிலுக்கும் அதற்கான ரயில் பெட்டிகளுக்கும் அதே அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்துவாங்க. தண்டவாளத்துக்கும் பயன்படுத்துவாங்க. காரிடார்களுக்கு அந்த கட்டமைப்புகளுக்கும் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. எந்த விபத்தும் புல்லட் ரயில் பாதையில் ஏற்படாது. புல்லட் ரயில் பற்றிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, இந்த சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயிலுக்கான அந்த நிலம் கையகப்படுத்துதல் உட்பட சாதக பாதகங்களை தமிழக அரசு ஆராய்ந்து திட்ட அறிக்கைக்கு இந்த மாத இறுதிக்குள் அனுமதி அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஹைதராபாத் பெங்களூரு இடையில திட்டமிடப்பட்ட வழித்தடத்தோட வரிசையில் தென்னிந்தியாவில் இது 2வது வழித்தடமாக இருக்க போகின்றது. மொத்தத்தில் தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களையும் விரைவான போக்குவரத்தின் மூலம் இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் திட்டமானது படிப்படியாக விரிவுபடுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுகின்றது.